ஏன்னா இவர் வந்து அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நமக்கு தோணுதே. என்னதான் இருக்கு இந்த மனுஷன் கிட்டன்னு எனக்கு தெரியும். அப்பையிலேருந்து நான் அப்பான்னு கூப்பிடுறேன். நம்மளுடைய தாய் தகப்பன் அல்லாத ஒரு மனிதர் நம்மளுடைய தகப்பனார் ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு அவர் எவ்வளவு எனக்கு அறிவுரை சொல்லியிருப்பார், யோசிச்சு பாருங்க. தலைவர் அப்பா அப்படின்னு தான் நான் வந்து குறிப்பிட்டு நான் போடுவேன். எனக்கு அவரை வந்து சித்தர். துண்டு வந்து இப்படி குளிக்க போகிறதுக்கு எடுக்கும்போது அப்படி எடுத்து அப்படி போடுறது, நோட் புக் எடுத்து இப்படி விசிறி அடிக்கிறது, ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு அவரை மாதிரி பேசுறது, இப்படி பார்க்கறது, இதெல்லாம் வந்து நம்மள அறியாம ஓகே நம்ம பண்ணி பார்ப்போன்றது இல்லை. அவர் அரசியலுக்கு வர ப்ராசஸில் அவர் என்ன மைண்ட் செட்டில் அதை ஆரம்பிக்கிற சுச்சுவேஷன்ஸ், அந்த கட்சி பணிகள்லாம் ஆரம்பிச்சது அப்போ நீங்களும் கூட இருந்திருக்கிறீங்க இல்லையா? அவர் என்ன வியூவில் இருந்தார்? இத்தனை பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வர்றோம் அப்படிங்கிறதுல இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி நதிநீர் இணைப்பு திட்டம், அதுதான் மெயின். அது மாதிரி என்னென்ன திட்டங்கள் அவர் மைண்டில் இருந்தது? இது ஒன்று நடந்தாலே மற்ற எல்லாமே வில் ஃபாலோ இன் லைன். ஒரு வகையான ஒரு பயத்தோட தான் அவர் வந்து பேக் அடிச்சிட்டாருன்ற ஒரு பார்வை கருத்துக்களை வைக்கிறாங்க. அது அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? பயமா அவருக்கா? அவர் மேலே இருந்த அந்த அதீத அன்புல நான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சேன் அப்படின்னு விஷயம் செஞ்சுருக்கேன். ஹெல்மெட்டில் ஸ்டிக்கர் ஒட்டுறது எல்லாம் ஜென்ஸு தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதை மாற்றினது. டெய்லி நாங்கள் போவோம், நானும் என் பொண்ணும் டெய்லி போவோம். அதை சொல்லும் போது கண் கலங்குதுன்னு நினைக்கிறேன். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நடிகராக தன்னுடைய பயணத்தை தொடங்கி 50 ஆண்டுகள் நிறைவடையுது. இந்த 50 ஆண்டுகளை முன்னிட்டு அவர் பற்றின பல்வேறு விஷயங்களை அவருடைய ஃபேன்ஸ், அவரோடு உடன் பயணித்தவர்கள் அப்படின்னு பல பேர்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் வெறும் ஃபேன் கேர்ளாக மட்டும் இல்லாமல் அவர் அரசியலுக்கு வரணுன்ற அந்த ப்ராசஸ் தொடங்கும் போது கூடவே இருந்து அந்த அரசியல் பணிகளையும் மேற்கொண்ட ஒருத்தர் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. திருமதி ஸ்ரீவித்யா அவர்கள். அவரிடம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் மேம். சொன்னது போல ஒரு ஃபேன் கேர்ளாக மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்து மேலே அவர் என்ன மாதிரியான ஒரு பார்வையில் இருந்தார் அப்படிங்கிறத கவனிக்கிற அந்த அரசியல் ரீதியிலான பயணத்துலேயும் கூட நீங்கள் கூட இருந்துருக்கிறீங்க. அந்த ஆரம்ப கட்ட வேலைகளில் அங்கே அதில் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. பட் நான் முதலாவதாக சில பேசிக்கான விஷயத்தில் ஆரம்பிக்கிறேன். முதல்ல அவருக்கு நீங்கள் ஃபேனான மூமெண்ட் அப்படிங்கிறது எது? எந்த படத்தின் மூலமாக அது நடந்துச்சு? நம்ம வந்து தொலைக்காட்சியில் நிறைய ஒளியும் ஒளியும் அப்போல்லாம் ஒளியும் ஒளியும் நிறைய பார்ப்போம். அந்த பார்க்கும்பொழுது ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபாஸ்ட்டாக ஒரு ஹீரோனா இப்படி தான் இருக்கணும்னு இல்லாமல் அதை மாற்றின ஒரு மனிதரை நான் அப்போ தான் அங்கே பார்த்தேன். எந்த படம்னு எனக்கு ஏன்னா சின்ன வயசுலேயே ஞாபகம். ஓகே. ஸோ அப்படியே பார்த்து ஏன்னா இவர் வந்து அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நமக்கு தோணுதே. என்னதான் இருக்குது இந்த மனுஷன் கிட்டன்னு எனக்கு தெரியல. நான் பேசிக்காக ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியில் வளர்ந்த பொண்ணு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதெல்லாம் கிடையாது. திருமணம் ஆன பிறகு தான் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்குள்ளேயே நான் வரேன். என்னோடய ஃபஸ்ட்டு படம் வந்து பாபா. சத்யாங்க வந்து ப்ரீமியர் ஷோ பார்த்தோம். உண்மையிலே வந்து மெய் சிலிர்த்துருச்சு. வெரி பிளெஸ்ட் டு பி த ஃபஸ்ட்டு. என்னோட ஃபஸ்ட்டு படம் ப்ரீமியர் ஷோ பார்த்தது பாபாங்கிறது எனக்கு வந்து ஆக்சுவலி ப்ரீமியர் ஷோவில் பார்த்த ஃபஸ்ட்டு படம் பாபா. அதுக்கு முன்னாடி வரிசை அவர்களோட படம் எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன். இப்போ சிவாஜி, சந்திரமுகி எல்லாமே பார்த்துருக்கேன். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, அந்த ப்ரீமியர் ஷோவை பார்த்தது இதுல இருந்து. ஸோ அப்படி வந்து ஒரு திருப்பு முனையா அமைஞ்சுது. ஓகே, அப்படி பார்த்து ஒரு மாதிரி ஃபேன் கேர்ள் ஆயிட்டீங்க. அதன் மூலமாக இன்னும் என்னென்ன விஷயங்களை அடாப்ட் பண்ணீங்க? அதாவது நான் எனக்குள் தலைவர் அப்படின்ற ஒரு வியூ எடுத்துக்கிட்டா உங்களுக்குள்ள அவர் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். நிச்சயமா. இப்போ வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபேமிலின்னு எதுக்கு நான் குறிப்பிட்டேன் அப்படின்னா, காலைல எழுந்திரிக்கணும், படிக்கணும், குளிக்கணும், ஸ்கூல் கிளம்பணும், கிளாஸ் நல்லா கவனிக்கணும், படிக்கணும், போகணும், வரணும் அப்படின்னே என்னை வந்து வளர்த்தது. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பிளட் பயாலஜிக்கல் ஃபாதர் அண்ட் மதர். அதை தாண்டி இப்போ நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறது, இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது அப்படிங்கிறத நம்ம நிறைய ஹீரோஸில் பார்த்துருப்போம். அதை தாண்டி இந்த மனிதர், இப்போ நான் வந்து அவரை அப்போலேருந்து நான் அப்பான்னு கூப்பிட்றேன். நம்மளுடைய தாய் தகப்பன் அல்லாத ஒரு மனிதர் நம்மளுடைய தகப்பனார் ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு அவர் எவ்வளவு எனக்கு அறிவுரை சொல்லியிருப்பார் யோசிச்சு பாருங்க. இத்தனைக்கும் எனக்கும் அவருக்கும் அப்போ கனெக்ஷன் கிடையாது. நம்ம டிவியில் பார்த்தது, அவருடைய பேட்டிகளில் பார்த்தது. எதுக்கு அவர் வந்து இது அறிவுரை சொல்லணும் எல்லாருக்கும்? அவர் பாட்டு நடிக்கிறாரு, காசு வாங்குறாரு, போயிட்டே இருக்க வேண்டியதானே. படிப்பு எவ்வளவு முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா படித்து நல்லா வரணும், உங்கள் பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கணும், உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கணும்னு நான் பார்த்த பேட்டிகள்லேருந்து வரைக்கும் அதை தான் அவர் சொல்லிட்டே இருக்காரு. ஸோ நம்ம பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியா ஒரு சினிமா ஹீரோ வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பேரண்ட்ஸ்க்கு அடுத்தபடியா நிறைய தலைவர்கள், நிறைய சமூக அலுவலர்கள் இதெல்லாம் சொன்னாலும் கூட நமக்கு பிடிச்ச ஒருத்தர் சொல்லும் போது அது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இப்போ வந்து அந்த பாபா பார்க்கும்போது அவர் அடுத்த லெவலுக்கு போயிடுறாரு. இப்போ தகப்பனார் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ், இன்னுமா தகப்பனார் அப்பான்னு தான் நான் அவரை இணையதளத்தில் ஃபேஸ்புக்கில் போடும்போது தலைவர் அப்பா அப்படின்னு தான் நான் வந்து குறிப்பிட்டு நான் போடுவேன். எனக்கு அவரை வந்து சித்தர், அந்த சித்தர் எப்படி வந்து ஒரு உட்கார்ந்த இடத்துலேருந்தே எல்லார் மனதிலையும் என்ன இருக்குது, அந்த வைப்ரேஷன், அந்த ஆரா ஒரு சித்தர்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து நம்ம தலைவர்கிட்ட தான் நீங்கள் பார்க்க முடியும். இல்லை அப்படி நீங்கள் ஃபீல் பண்ண தருணம் ஏதாவது? அதான் அந்த பாபா படம் நான் பார்த்ததுலேருந்து எனக்கு அதுதான். அது நீங்கள் ஏன்னா அவர் கூட பக்கத்துல எல்லாம் இருந்திருக்கிறீங்களா, அந்த மாதிரி சந்திக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆராவை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? நான் நிச்சயமா ஒரு இப்போ இந்த நம்ம கூலி ஆடியோ ரிலீஸ்லேயே அது எவ்வளோ பெரிய அரங்கம், அந்த அரங்கத்திலேயே அவர் ஆரா இருக்குது. அப்போ அது எவ்வளோ பாசிட்டிவான, எவ்வளோ பெரிய ஆரா பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஒரு சித்தர்கிட்ட தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த இடத்துல அவர் இருக்காரு. இப்போ என்னோட பள்ளி பருவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு அடுத்தபடியாக அட்வைஸ் பண்ணி, இல்லை நீங்கள் இப்படி பண்ணணும், ஒரு ரூடாவோ இதெல்லாம் இல்லை, ஒரு அன்பா, ஒரு செல்லம்மா எல்லாருக்கும் சொல்லி அதை நான் பார்த்து என் மைண்டில் ஏறின விஷயம். ஓகே நீங்கள் படிக்கணும். ஸோ அப்போ வந்து அடுத்தது வந்து டிசிப்ளின் எவ்வளவுனா ஒழுக்கம் எப்படி இருக்கணும், நேரத்துக்கு போகிறது வர்றது, ஸ்கூலுக்கு போகிறது, அட்டென்டிவாக இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணால் தான் நீங்கள் நல்லா படிக்க முடியும். எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். இப்போ நான் என்னோட அம்மா அப்பா எப்படி சொல்லிட்டே வராங்களோ இவர் எனக்கு சொல்லிட்டே வர்றாரு. இதெல்லாம் வந்து அப்போவே என்ன அறியாமலே அவர் இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. இந்த பாபாவில் தான் இன்னும் எனக்கு ஃபுல்லாகவே ஓகே இவர் வந்து அந்த சித்தர் அப்படின்றது எனக்கு மைண்டில் தோணுச்சு. சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே கூட அவரை அட்மையர் பண்ணது மூலமாக நமக்கே தெரியாம நம்மளோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்ல, ஜஸ்ட் ஒரு துண்டு எடுத்து இப்படி தோல்ல போடுறதா இருக்கட்டும், நம்ம நார்மலா தலையை கோதி விடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லையும் கூட அவர் எந்த அளவுக்கு வியாபித்து இருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ எனக்கு என்னையே அறியாம நான் இப்படி செய்யறது வந்து அவரை மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண ஒவ்வொரு சின்ன சின்ன மேனரிசம்ஸ் என்ன? பென்சில் வச்சு எழுதும்போது, இல்லை இது இப்படி பண்ணும்போது நம்ம அறியாம சிகரெட், அந்த சிகரெட் தூக்கி போடுறது, அது வந்து ஒரு அறியாத ஒரு அடலசன்ட் ஏஜ்ல ஒரு தோணல, நம்ம வந்து அது தோணும். அது அந்த மாதிரி இருந்திருக்கு. துண்டு வந்து இப்படி குளிக்க போறதுக்கு எடுக்கும்போது அப்படி எடுத்து அப்படி போடுறது, நோட் புக் எடுத்து இப்படி விசிறி அடிக்கிறது, ஏய் என்ன பண்ற அப்படின்னு அவரை மாதிரி பேசுறது, இப்படி பார்க்கறது, இதெல்லாம் வந்து நம்மள அறியாம ஓகே நம்ம பண்ணி பார்ப்போன்றது இல்லை, அது வந்து ஊறிடுச்சு. அது நம்மளே அறியாம வருது, நம்மளோட பழக்கத்தோட பழக்கமும் அது மாறிடுச்சு. இது வந்து என்ன சொல்றது, நான் திரும்பவும் சொல்றேன், என்னுடைய அம்மா அப்பா இவர் அப்படின்றத வந்து அந்த சின்ன வயசுலேருந்து ஸ்கூலு காலேஜ்லேருந்தே கூட ட்ராவல் பண்ணி அப்படியே ஒன்னோட ஒன்றா ஆகிட்டார், ஒரு ஃபேமிலியாகவே ஆகிட்டார். மேனரிசம்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஹேபிச்சுவலான ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் நான் இந்த மாதிரியான விஷயம் காலையில் தூங்கி எழுந்திருக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பண்ணுற ஒவ்வொரு வேலைகளாக இருக்கட்டும், இந்த என்னோட அந்த ஆக்டிவிட்டீஸில் ஆட் ஆன இந்த ஆக்டிவிட்டி இவரால் தான் ஆட் ஆச்சு, இவரை பார்த்து தான் ஆட் ஆச்சு அப்படின்னா என்னென்ன விஷயம்? இப்போ தூங்கி எழுந்திருக்கிறது வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, காலங்காத்தாலே நீ எழுந்தால் தான் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நீ படிக்கிறதெல்லாம் உன்னோட இதில் போகும்னு சொல்லிட்டு. அது வந்து சொல்ல வேறு வழியில் அவங்க திட்டுறாங்க அப்படின்னு எழுந்தது. ஒரு பேட்டியில் வந்து அவர் வந்து 4:30 மணிக்கு எழுந்திரிக்க சொன்னார். 4:30 மணிக்கு என்னால் முடியாது, ஸ்கூல் படிக்கிறத போது 4:30 மணிக்கு எப்படி எழுந்திருப்போம். அதனால் அவர் சொன்னார், அட்லீஸ்ட் நம்ம வந்து 5 o'clock எழுந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் சொல்லும்போது ஒரு உத்வேகம் நமக்கு வரும், ஒரு உணர்ச்சி வரும், ஒரு கூஸ்பம்ஸ் வரும். ஏன் அதை செய்யக்கூடாது, அதை தூங்கி எழுந்தால் அப்படி என்னதான் கிடைக்குது அந்த சந்தோஷம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு. ஸோ அது என்ன ஆச்சு, பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க டைமுக்கு கிளம்பு, டைமுக்கு போ, டைமுக்கு வா. இவரும் சொல்கிறாரு என்ன இருந்தாலும் ஆன் டைம் பிஃபோர் டைம், பங்க்சுவலாக இருக்கணும், பங்க்சுவலாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. எந்த ஒரு வேலையும் இங்கேருந்து செய்யுங்க,
நீங்கள் இது செய்யணுங்கிறதுக்கு செய்யாதீங்க. இதெல்லாம் வந்து அப்படியே டுகெதர் அலைன் ஆகிட்டே வருது. ஸோ ஸ்கூலில் ப்ராக்டிஸாக காலையில் எழுந்திரிக்கிறோமா 5 o'clock நீ எழுந்திரி, டக் டக்குன்னு போ, படி, குளி, கிளம்பு, நீட்டாரு, எல்லாருக்கும் மரியாதை கொடு, சின்னவங்க வயசில் பெரியவங்க யாராக இருந்தாலும் மரியாதை கொடு. இதெல்லாம் வந்து அவர் சொல்ல 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 வீட்லேயும் நமக்கு சொல்ல சொல்ல இவர் சொல்லும் போது அது வேற எனர்ஜியாக இருக்குது. ஒரு ஸ்டார் வந்து நல்லா படிங்க அப்படின்னு சொல்கிறது வேற, நீங்கள் நல்லா படிக்கணும். ஏன் அப்படின்னா தான் நல்லா படிக்கலை, இன்னும் நல்லா வந்திருக்கணுமோ அப்படின்ற எண்ணத்தில் படிப்பு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்னு உணர்ந்தவர் அதை சொல்லிட்டே இருக்கார். ஆடியோ லான்ச் வரைக்கும் அது நீங்களே பார்த்துருப்பீங்க. அவர் கூலியாக இருந்த அந்த இதெல்லாம் சொல்லி அந்த இதெல்லாம் வந்து இப்போ தான் ரிவீல் பண்ணுறாங்க. அந்த ரிவீல் பண்ணதில் அப்பா வந்து ஒரு பேட்டியிலையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை ஒரு உதாரணமாக எடுத்து காமிச்சு, இதுலேருந்து நான் இதை கற்றுக்கிட்டேன், இதுலேருந்து இதை கற்றுக்கிட்டேன், நீங்களும் இதை பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நீங்கள் அடிக்கடி உங்கள் மனசுக்குள்ளே அந்தந்த சுச்சுவேஷன்ஸ் வர்றது மூலமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது கஷ்டம் வரும்போது அந்த மாதிரி இருக்கலாம், நீங்கள் சொல்லிக்கிற அவரோட டைலாக்ஸ் என்ன? அப்படி ஏதாவது ரீகால் பண்ணுவீங்களா அல்லது நினைவுபடுத்திக்கிற? ஆமாம், அந்த டைலாகுன்றதை விட அந்த அண்ணாமலை பாட்டு வெற்றி கொடி கட்டு படையப்பா, இது வந்து நீங்கள் மார்க் வாங்கணும், சம்பாதிக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும்னு இல்லை. ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன். நீ சீக்கிரம் எழுந்து சீக்கிரம் படித்து நேரத்தோட கிளம்புனா தான் நேரத்தோட ஸ்கூலுக்கு டென்ஷன் இல்லாமல் போய் உன்னுடைய பாடத்தில் கவனம் செலுத்துக்க. இட்ஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன். இப்போ அது வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஸோ அதுலேருந்து எல்லாமே உனக்கு வந்து இந்த வெற்றி படிக்கிறது, அந்த பாடல் வந்து இதுலேருந்து ஆரம்பிக்குது. அந்த வெற்றி கொடி கட்டுறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணுன்றதை தான் இவர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த தோண்டு போகாமல் இல்லை. இப்போ ரொம்ப நமக்கு டிப்ரெஷன் ஆகும், என்னடா இது இப்படி இருக்குது, நம்ம ஒன்று நினச்சோம் இவ்வளோ நடக்குது, இப்படியெல்லாம் இருக்கும்போது யூடியூப்பில் போயிட்டு அவருடைய பழைய 1990s உள்ள பேட்டிகள் எடுத்து பார்ப்பேன். இப்போ பார்த்த உடனே போதும், ரீசார்ஜ், ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கோ, ஜஸ்ட் கிராஸ் த பிரிட்ஜ், அப்படிதான் இருக்கும். ஒரு சில நேரம் நமக்கே நம்மள அறியாமல் இதனால் இது என்ன ஆகிடுமோன்ற ஒரு சில கட்டங்கள் எல்லாருக்குமே வருங்க. அந்த மாதிரி வரும்பொழுது அவரோட பேட்டியை ஒன்று எடுத்து பார்த்துருக்கேன். ஒரு கட்டத்தில் அவர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனார். இப்போது எல்லாரும் அவங்களோட அன்பை வெளிப்படுத்துகிற வகையில் நிறைய வேண்டுதல்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. நீங்கள் அப்படி என்ன பண்ணீங்க? நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அவர் வந்து இசபெல்லாவில் இருந்து ராமச்சந்திராலேருந்து சிங்கப்பூர் போகும்போது அந்த ராமச்சந்திரா இருந்தது நான் காட்டுப்பாக்கத்தில் இருந்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் பொண்ணு அப்போ வந்து எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருக்கா, ஆழ்வார்த்து நகரில் ஸ்கூல். நான் வண்டியில் அவங்கள டெய்லி அங்கே கூட்டிகிட்டு போகும்போது வண்டியை நிறுத்தி ராமச்சந்திரா உள்ள போய் கடவுளே இந்த தெய்வத்தை காப்பாற்று அப்படின்னு கடவுள்கிட்ட தெய்வத்தை காப்பாற்ற சொல்லி கேட்போம். ஏன்னா ஹீஸ் அ ஏஞ்சல். நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு சித்தர். அவர் நல்லா இருந்தானா கோடான கோடி மக்கள் அவர் பேரில் வச்சிருக்க அன்பு அது இன்னும் நிலைச்சிருக்கும். இந்த சக்தி எல்லாம் சேர்ந்து அவரை காப்பாற்றுன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்தது. ஸோ டெய்லி நாங்கள் போவோம், நானும் என் பொண்ணும் டெய்லி போவோம். அதை சொல்லும் போது கண் கலங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? பயந்துருப்பீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் இருந்தது, கண்டிப்பா வராது, இதெல்லாம் வந்து ஒரு சோதனை. அந்த சோதனைக்கு அப்புறம் அவர் மீண்டும் என்ன சொல்றது, இதை விட பெரிய ஃபோர்ஸா வருவாரு அப்படின்னு நம்பணும். அதே மாதிரி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட வெற்றிகள் இன்னும் அதிகமா தான் ஆச்சு. நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் என்ன சொல்றது, புலி பதுங்கிறது பாயறதுக்குன்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதுல முக்கியமான அவரோட நகர்வுல எல்லாராலும் கவனிக்கப்பட்டது அந்த அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது. அவர் அரசியலுக்கு வர ப்ராசஸில் அவர் என்ன மைண்ட் செட்டில் அதை ஆரம்பிக்கிற சுச்சுவேஷன்ஸ், அந்த கட்சி பணிகள்லாம் ஆரம்பிச்சது அப்போ நீங்களும் கூட இருந்திருக்கிறீங்க இல்லையா? அவர் என்ன வியூவில் இருந்தார்? அதாவது ஒரு வெற்றிடம் வந்துச்சு. வெற்றிடம் வந்த பிறகு நம்ம ஒன்றும் பண்ணல. அவர் சொன்னதை நான் சொல்கிறேன், காசு கொடுக்குறாங்க, நான் நடிக்கிறேன், அதை தவிர எதுவுமே பண்ணலையப்பா, என் பேரில் இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, அப்போ இந்த அன்புக்கு நான் வந்து நன்றி கடன் தான் என்ன பண்ணுறது, சரி உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச நல்லதை பண்ணுறேன்னு சொல்லி தான் அவர் வந்தார். அவர் வந்து என்னென்ன ஒரு வார்டு ஒரு மன்றத்துலேயும் என்னென்ன வேலை நடந்துச்சுன்னு கண் கூட பார்த்தேன், பிரமிப்பாக இருந்தது. இதெல்லாம் வந்து இப்போ இருக்க பொலிட்டீஷியன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தமிழ்நாடு வேற லெவல் ஆயிருக்கும். ஒரு நதிநீர் அமைப்பு திட்டம்லேருந்து எல்லாரும் அந்த மாதிரி தான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் நம்ம இத்தனை பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி நதிநீர் இணைப்பு திட்டம், அதுதான் மெயின். அது மாதிரி என்னென்ன திட்டங்கள் அவர் மைண்டில் இருந்தது? இது ஒன்று நடந்தாலே மற்ற எல்லாமே வில் ஃபாலோ இன் லைனுங்க. இதுதான் பேசிக். இந்த பேசிக் சேர்ந்துருச்சுனாலே நிறைய விஷயங்கள் சரியாயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அந்த கம்ப்ளைண்ட் ஏன் போய் சேர மாட்டேங்குது, அதை ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க? பிகாஸ் ஆல்ரெடி வந்து பண்ணாத நிறைய ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, அதோட சேர்ந்து இது 10ஓட 1 1000ஓட 1 லட்சத்துல 1 அப்படி ஆயிடுச்சு. அது ஏன் கவனிக்கலை? ஸோ அங்கே என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு
அந்த மிஸ்டேக்ஸ் வராமல் நம்மளுடைய ஆட்சியில் இப்படிலாம் பண்ணணும்னு ஈச் அண்ட் எவ்ரி திங் பாயிண்ட் டு பாயிண்ட் கரெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே பக்காவாக பிளான். ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ரஜினி மக்கள் மன்றம் இயக்கத்தில் நானும் ஒரு பங்களிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுல கடவுளுக்கு கொடுத்த வரம். பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவர் நினச்சிருந்தார். பெண்கள் வீட்டின் கண்கள், நாட்டின் கண்கள் எல்லாருமே வெளியில் சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அந்த பெண்களோட சக்தியை நல்லா உணர்ந்தவர் தலைவர். ஸோ நீங்கள் மகளிர் அணிகளில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணும், இதில் வீட்டில் இருந்து, அதாவது எஜுகேட்டட், ஓரளவுக்கு எஜுகேட்டட் உள்ளவங்க எல்லாரையும் இதில் கொண்டு ஒரு ஃபேமிலியில் எப்படி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பட்ஜெட் எப்படி போடுறோம். ஸோ அப்பா ஏர்ன் பண்ணுவாங்க, அம்மா அது எப்படின்றத பட்ஜெட் போட்டு பண்ணுவாங்க. சேமிங் அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஈக்குவல் ஷேர் கிடச்சிருக்கும் நமக்கு. இது இருக்குது, எங்களுக்கும் ஒரு வாய்ஸ் இருக்குங்க பேசுகிறதுக்கு. எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க 33%, அத்தனை பர்சன்ட், இத்தனை பர்சன்ட்னு. ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது, எத்தனை பேர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்திருந்தால் அது நடந்துடும். ஈக்குவாலிட்டி, விமன் பவர், எம்பவர்மெண்ட், அதெல்லாம் நடந்துடும். தமிழ்நாட்டையே உலகம் திரும்பி பார்த்துருக்கோம். தன்னோட உடல் நலனை மையப்படுத்தி தான் அவர் சரி வர வேண்டாம், இதோட ஸ்டாப் பண்ணிடுவோன்னு அந்த அரசியல் பயணத்தை நிறுத்தினார் இல்லையா? ஆனால் இன்னமும் அரசியல் வட்டாரத்தில் இருக்கிற ஒரு தகவல்களாக உழவிக்கிட்டே இருக்கிறது என்னன்னா, அவர் ஆக்சுவலி அவருக்கு ஒரு பயம் இருந்தது. இங்கே இருக்க அரசியல் கட்சிகள் பின்னாடி இருந்து மிரட்டி இருக்கலாம், இல்லை யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்குறாங்க, நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம நினச்சி வர்றது வேற நம்ம நினைக்கிறது ஒரு பாதை, இங்கே இருக்கிறது வேறையா இருக்குன்னு ஒரு வகையான ஒரு பயத்தோட தான் அவர் பேக் அடிச்சிட்டாருன்ற ஒரு பார்வை கருத்துக்களை வைக்கிறாங்கல்ல, அது எப்படி, அதுக்கு என்ன பதில் சொல்லிக்கிறேன்? பயமா அவருக்கா? என்னங்க சொல்றீங்க? இதை சொல்றவங்களுக்கு தாங்க பயம். அவர் வந்துட்டாருன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சதுனால்தான் அவங்க அப்படிலாம் பேசுறாங்க. அவரை சும்மா சீண்டி பாக்குறது, அவங்களால பண்ண முடியாத இவங்க பண்ணிருப்பாங்களோன்ற எண்ணத்துல, பண்ணிடுவாங்களோன்ற எண்ணத்துல வந்த பயம்தான். அதனாலதான் அவங்க இப்படி பேசுறாங்க. இவருக்கு எல்லாம் பயமே கிடையாதுங்க. அவரால் ரீச் பண்ண முடியாத சிஎம் இருக்காங்களா, பிஎம் இருக்காங்களா? உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை. மலேசியா பிஎம்ஏ அவர் வீட்டுக்கு செல்ஃபி எடுத்துட்டு போற லெவல்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் யாருக்கு பயப்படணும்? மனசாட்சிப்படி போறவங்களுக்கும், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் என்ன பயம் இருக்கு? இல்லை, அப்போ கூடவே இருந்த உங்களுக்கு ஒரு திடீர்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்ததா, எதனால தலைவர் திடீர்னு வேணான்றாரு, அரசியல் வேணான்னு சொல்லி திடீர்னு இந்த முடிவெடுத்தோன்னே உங்களுக்கு அதிருப்தி எந்த அளவுக்கு இருந்துச்சு? ஹானஸ்ட்லி நான் சொல்லணும்னா, நான் அவர் அப்பாவா நினைக்கிறேன். இப்போது குடும்பத்தில் அப்பா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா நமக்கு தெரியாத விஷயங்களையும் யோசிச்சு தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அப்படி அவர் சொன்னார்னா அது கரெக்டாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. ஒரு பொண்ணா அப்பாவா நினைச்ச சூப்பர் ஸ்டாரை, தலைவரை அவர் இது வேண்டான்னா அவருக்கு அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும், எனக்கு தெரியாது. இப்போ எங்கள் அப்பா சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்? அப்பாவுக்கு தெரியாததா? அப்போ நம்ம அப்பாவுக்கு நம்ம தெரியாமல் இருக்குமா? அவர் அரசியலுக்கு வருவார் அப்படின்ற பேச்சு எழுந்ததுல இருந்து அப்போத்துல இருந்து விவரம் தெரிஞ்சவங்களா இருக்கிற நிறைய ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் ரசிகர்கள் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு தான் நான் என்னோட முதல் ஓட்டை போடுவேன்னு சொல்லி ஓட்டு போடாம இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஏமாற்றமா இருந்திருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா ஏமாற்றம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நான் சொன்ன மாதிரி வேற கோணத்துல என்னென்ன வருமோன்னு நினைச்சிட்டு தான் அப்பா இதை சொல்லியிருப்பாங்க. அதை நம்புற கூட்டத்துல நானும் ஒருத்தி. ஸோ இதை அவங்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புறேன். அவரை நம்புறவங்க அவர் சொன்னதையும் நம்புவாங்க. அவர் மேலே இருக்கிற அந்த ஒரு அன்பில், ரொம்ப அதீத அன்பில் நான் செஞ்ச ஒரு விஷயம், இது என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்கும்போது என்னை ஒரு பைத்தியக்காரி மாதிரி பார்த்தாங்க. ஆனால் நான் அவர் மேலே இருந்த அந்த அதீத அன்பில் நான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சேன். அப்படி என்ன விஷயம் செஞ்சுருக்கீங்க? நிறைய விஷயங்கள் சொல்லலாங்க. இப்போ நம்ம சொசைட்டியில் ஒரு ஸ்டிக்மா இருக்குது. அதாவது இந்த வண்டியில் ஸ்டிக்கர் ஒட்டுறது, ஹெல்மெட்டில் ஸ்டிக்கர் ஒட்டுறது எல்லாம் ஜென்ஸு தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதை மாற்றினது நானாக இருக்கும். ஏன்னா வண்டியில் ஸ்டிக்கர் ஒட்டுறது யூஸ்வல், ஹெல்மெட்டில் பார்த்து ஃபுல்லாக அவரோட தான் இருக்கணும். ஏன்னா என்னுடைய மூளையில் நான் அவரை எப்போவுமே சிந்திச்சுட்டு இருக்கேன். அது வெளியில் தெரியணும். நான் முதல்ல அந்த ஸ்டிக்கரிங் பண்ணிவிட்டு போட்டுட்டு போகும்போதெல்லாம் எல்லாருமே என்னை திரும்பி பார்த்தாங்க. அவங்க கேட்ட முதல் கேள்வி என்னென்னா, இது உங்கள் ஹஸ்பண்டோட வண்டியா? இல்லைங்க, என்னோட வண்டி. இந்த ஹெல்மெட் ஹஸ்பண்டோட தான்? இல்லைங்க, என்னோடது. ஒரு லேடி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி போடுவீங்களான்னு. ஏன்? எனக்கு இந்த மனுஷனை பிடிக்கும், என்னுடைய அப்பா, நான் அவரை சிந்திக்கிறேன், அதனால நான் ஹெல்மெட்டில் போட்டிருக்கிறேன். இதில் எனக்கு பெருமை தான், ரொம்ப பெருமை. யாருமே செய்யாத ஒரு காரியத்தை நான் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்டிக்மாவை பிரேக் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது சொல்லிக்க நினைக்கிறீங்களா? அப்பா, என்னுடைய ஆயுசிலேருந்து நான் எவ்வளோ வேணால் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கேன். நீங்கள் இன்னும் மேலும் மேலும் நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு
கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன். உங்களை நான் சித்தர்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு என்ன பண்ணுறது, உங்கள் ஃபேன்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. ஆனாலும் என்னோடய ஆயுசுலேருந்து நான் இவ்வளோதான் நான் சொல்லலை. என்னால் என்ன முடியுமோ நான் உங்களுக்கு தரேன். கண்டிப்பாக பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம்.